இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். மோசே தேவனுடைய வீட்டில் பணிவிடைக்காரனாக எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று இந்த வசனத்தில் பார்க்குறோம். என்னாகமம் 12வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான் என்று தேவனாகிய கர்த்தர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் வீட்டில், தேவனுடைய வீட்டில் மோசே எங்கும் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். எல்லா பகுதியிலும், எல்லா விஷயத்திலும், எல்லா காரியத்திலும் தேவன் தனக்கு இட்ட கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றுவதிலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவன் தன்னை அழைத்த போதும் ஆரம்பத்தில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை மறுபடியும் சென்று சந்திக்க தயங்கின போதும் தேவன் தன்னை அனுப்பின காரியத்தை முழு மனதோடு கூட செய்து முடித்தான். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் செய்து, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், என்னை விட்டு விடு, இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம், இவர்களை அழித்து விடுவேன் என்று தேவன் சொன்னபோதும் ஜனங்களுக்காக தேவனிடம் மன்றாடி அவர்களை மன்னிக்கும்படி கேட்டு தன்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டாகிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனம் இறங்கும்படி மன்றாடி ஜெபித்தான். அந்த ஜனங்களை கானான் தேசத்திற்குள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அவர் கொடுத்த அந்த தேசத்திற்கு அவர்களை கொண்டு சேர்ப்பதில் உண்மையுள்ளவனாக இருந்தான். இந்த உண்மையை கண்டுதான் தேவன் சொல்லுகிறார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று. தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சொல்லுகிறான். தேவன் விரும்புகிறது நாம் தேவனிட்ட கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிறதுல நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மை குறித்தும் தேவன் சாட்சி சொல்லத்தக்க விதத்தில் தேவன் நமக்கு சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, மோசே உம்முடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டது போல எங்களை குறித்து நீர் சொல்லத்தக்க விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. தேவரீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாவற்றையும் நாங்கள் கடைபிடித்து நடக்கவும், எங்களை கொண்டு இந்த பூமியிலே நீர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்யத்தக்கதாக முழு உள்ளத்தோடு கூட நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதான கிருபை தாங்க. உள்ளத்திலே உண்மையாக இருக்கவும், தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.